parenting, gentle parenting, positive parenting. So இப்பெல்லாம் நிறைய சொல்றாங்களே இதெல்லாம் ரொம்ப அவசியமா? நம்மளாம் அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பாக்கள்லாம் அந்த பேரண்டிங்னால என்னன்னு தெரியாது. அதுக்கு தனியா செஷன்ஸ் வைக்கிறீங்க, நிறைய கத்துக்கணும்னு சொல்றீங்க, எங்களை ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எதுக்காக பேரண்டிங் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். எதுக்கு பேரண்டிங் அவ்வளோ அவசியமா, இல்லை நம்மளாம் வந்து பேரண்டிங், ஜென்டல் பேரண்டிங் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க டேர்ம்ஸ், இதெல்லாம் ரொம்ப அவசியமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. என்னை இவ்வளோ காலமாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட சேனலை கொஞ்சம் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரைட், ஜென்டில் பேரண்டிங், பாசிட்டிவ் பேரண்டிங், ஹெலிகாப்டர் பேரண்டிங், இந்த மாதிரி பேரண்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எதுக்காக இந்த பேரண்டிங்லாம் இப்போ தான் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நமக்கு இல்லையே, நம்ம அம்மா அப்பா நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே இதெல்லாம் இருக்குமே அப்பப்போ. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ பேரண்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம யாரும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரல, பட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்கறதுனால தான் வந்து இந்த மாதிரி பேரண்டிங்கில் சின்ன டிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். வாட் வி ஆர் ஃபாலோயிங், அது அப்படி நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ மேபி இது ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு கூட பார்க்குறாங்க. ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ட்ரெடிஷன் நமக்கு தெரியுமே, நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏன் அதைப்படி போகாமல் நம்ம எதுக்கு யூடியூப்பில் பார்க்குறோம்? எனக்கா யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து மெயினாக இந்த கூகுள்லாம் போய் பார்த்தோம்னா ஹவு டு மேக் ரசம் வெரி ஈஸிலி, ஈஸி வே டு கீப் ரசம் லைக் திஸ், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து போடுவோம். எதையுமே வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் நம்ம போய் டிப்ஸ் பார்க்குறோம். ஈவன் தோ நமக்கு ரசம் வைக்க தெரிஞ்சாலும் நம்ம எதுக்கு போய் பார்க்குறோம்னா கொஞ்சம் ஈஸினஸ்க்காக. அதே மாதிரி தான் கொஞ்சம் ஈஸினஸ்க்காக தான் வந்து இந்த பேரண்டிங் டிப்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. பேரண்டிங் கவுன்சிலர்ஸ், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், இவங்க எல்லாமே எதுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, ஈஸியாக இருக்குது, நீங்களும் ஃபாலோ பண்ணுறதா பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதில் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே கிடையாது. நீங்கள் ஜென்டல் பேரண்டிங் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் வந்து பாசிட்டிவ் பேரண்டிங் ஃபாலோ பண்ணணும் கிடையவே கிடையாது. நானுமே வந்து ஜென்டல் பேரண்டிங் வந்து ஃபோர்ஸ் பண்ணுற ஆள் கிடையாது. பேபி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிறது தான் வந்து பேரண்டிங். அதான் வந்து அந்த ஸ்கில்லும் கூட. உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு திட்டாங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட்டிங்க, ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க, அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அப்செட்லேயே இருக்கீங்க, எப்படா உங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வந்ததும் வந்து கேட்குறாரு, என்ன நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் ஃப்ரெண்டோட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறார், ஓகே அப்படியா, சரி ஓகே வா நம்ம வந்து வெளியில் போகலாம், வாக்கிங் போகலாம், அவனுக்கு வாக்கிங் போனால் சரியாயிடும், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அவரோட வந்து வாக்கிங் போகிறீங்க. பட் நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சண்டை போட்டோம் அந்த ஒரு மொமெண்ட், நம்ம வாக்கிங் போகும்போது இல்லை ஷாப்பிங் போகும்போது நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனை மறந்துருப்பீங்க. பட் திரும்ப வந்து நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து படுக்கும்போது உங்களுக்கு அதே சுச்சுவேஷன் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? இன்னொரு சுச்சுவேஷன் சேம் இதே மாதிரி, நீங்கள் வந்து சண்டை போட்டீங்க, வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வராரு, உங்களை பார்த்ததும் இன்னைக்கும் நீ ஆரம்பிச்சிட்டியா, எப்போ பாரு இதே தான், டெய்லி எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிறது தான் உனக்கு வேலையா, சரி அழுது பிடிச்சிட்டு என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும்? இவ்வளோ நேரமாக நம்ம இவருக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம், நம்மளை வந்து ஏதாவது கேட்பாருன்னு நினச்சா கடைசியில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவர் மேலே உங்களுக்கு வந்து கோவம் வரும். அந்த ஃபீல், உங்கள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்ட அந்த ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். எங்கேயும் வெளிப்படுத்த தெரியாமல் உங்களுக்கு வந்து அந்த இது உங்களுக்குள்ளே வந்து கோவமாக வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. கரெக்டாக? சிச்சுவேஷன் நம்பர் 3, இதே ஹஸ்பண்ட் வராரு, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து சண்டை போட்டியா, ஓகே நான் அதனால தான் நான் உனக்கு அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா, உன் ஃப்ரெண்டு கூட சேராதான்னு சொன்னேன், நீ கேட்டியா, பார்த்தியா இன்னைக்கு நீ சண்டை போட்டு நீ வந்துட்ட, அதனால தான் நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், இப்போ நீ கஷ்டப்படுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வந்து இந்த மனுஷன் வந்து நம்ம சொல்றதை கேட்பாரு, நம்ம ஃபீலை வெளிப்படுத்தலாம் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து அவர் ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போறாரு, நீ அன்னைக்கே கேட்டியா, நீ இது ஓன் தப்பு தானே அப்படின்னு நம்ம மேலே சொல்லிட்டு போறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? இதே ஹஸ்பண்ட் போத் சிச்சுவேஷன் வராரு, உங்ககிட்ட கேட்குறாரு, ஏமா அழுதுகிட்டு இருக்க, நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட,
ஓ அப்படியா, எனக்கு புரியுது, நீ அவளை வந்து ரொம்ப நல்லா நம்பிட்டு இருந்தல்ல, கடைசியில் உங்ககிட்ட சண்டை போட்டு போயிட்டாளா, எனக்கு புரியுது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பில்ல, அவளுக்காக நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண, உங்கள் ரிலேஷன் தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய பண்ண, பட் அவள் ஒன்று இப்படி வந்து பண்ணியிருக்க கூடாது, நீ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவல, எனக்கு புரியுது, வா நம்ம வந்து வெளியில் வாக்கிங் போகலாம், வாக்கிங் போயிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா? இதே தான் பேரண்டிங்கும். குழந்தை வந்து அடம் பிடிக்குது, அதுக்கிட்ட போயிட்டு நீ எப்போ பாரு இதே தான் அடம் பிடிச்சிட்டு இருப்ப, எப்போ பாரு நீ இப்படி தான் அழுதுகிட்டு இருப்ப, உனக்கு இதே தான் வேலை, அழுது முடிச்சு வந்து சொல்லுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு மேலே மேலே டேண்ட்ரம்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா பண்ணாங்கன்னா அப்போ ஃபோன் கிடையாது, மொபைல்ஸ் கிடையாது, டிவி வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. நம்மளை திட்டினாலும் அடித்தாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க, அடித்து செவிலே அரைஞ்சோம்னா குழந்தை வந்து சரியாக போய்டும், அடித்தோம்னாலும் நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஓகே நான் அடிச்சிட்டேன் சாரி, இல்லைனா சாப்பிடு, அம்மாவும் ஃபீல் பண்ணுறேன் அப்பா ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று சொல்லி அந்த குழந்தை வந்து சரிப்படுத்தும். அப்படியே இல்லைனா கூட வீட்டில் தாத்தா பாட்டி இல்லை பக்கத்து வீட்டில் மாமா அத்தைகள் யாரோ வந்து அந்த குழந்தைய வந்து சரிப்படுத்துகிறாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. அம்மா அப்பா அடிச்சுட்டு போயிட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கோம், அந்த குழந்தை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஆளே கிடையாது. அந்த குழந்தை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பேரண்டிங் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுது. அப்போ இருந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் வேறு. நீங்கள் எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதே டிட்டோவாக உங்களோட பசங்களும் வந்து உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. அந்த ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எது பண்ணுறோம், இது பண்ணி பார்த்தோம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேரண்டிங். இதில் வந்து ஜென்டில் பேரண்டிங், இன்னைக்கு குழந்தை அடிக்கவே கூடாது, திட்டவே கூடாது, கத்தவே கூடாது யாருமே சொல்லலை. நீங்கள் வந்து குழந்தை இன்கேஸ் நீங்கள் அடிச்சிட்டா கூட அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் ஒரு விஷயமே தவிர அடிக்கக்கூடாது, கத்தக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு வந்து எந்த ஒரு கவுன்சிலரோ எந்த ஒரு சைக்காலஜிஸ்டும் உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. நம்மளும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்பப்போ கோவம், திட்டலாம், அடிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே அந்த குழந்தைகிட்ட போய் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் பேரண்டிங். ஸோ இந்த பேரண்டிங் வந்து ஒரு பெரிய ஃபார்முலாவோ ஒரு பெரிய ட்ரிக்ஸோ இல்லை ஒரு புரியாத புதிரோ கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை உங்களோட ஸ்பௌஸ் கிட்டேயோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தையும் எதிர்பார்க்கும்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேரண்டிங்கில் ஒன்றுமே இல்லைங்க. அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்கள் குழந்தைய நீங்கள் வளர்க்குறதுக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணுங்கள். இந்த பேரண்டிங் சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்காக. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.